ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஹெல்த்தியான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சிம்பிளான சூப்பரான ஒரு மஷ்ரூம் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். கிரேவி மாதிரி இல்லாமல் குழம்பாக செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேங்க. அதோட அளவு சொல்கிறேன். இப்போ அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. வெங்காயம் ஒரு 15 ஆட் பண்ணிக்கிங்க. சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5, இஞ்சி ஒரு துண்டு, தக்காளி சின்ன சைஸ் 1 ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. முந்திரி ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு காரத்துக்கு நான் இந்த செலவு பொடின்னு சொல்லுவாங்க நாங்கள் இது கறி குழம்புக்கு, அரைச்ச குழம்புக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த பொடியோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்குங்க. இப்போ இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கர் சூடானதையும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை கூட ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், மஷ்ரூம் பாதியாக குறைஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் குக்கரில் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டுக்கலாம். லிட்டு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். மூணு விசில் வந்தாச்சுங்க. கேஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ஆயிடுச்சு. இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் இதில் தாங்க இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி பூரியோடு சர்வ் பண்ணுறேங்க. பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.